வணக்கம். தைப்பூசம் முடிஞ்சு ஒரு 12 நாள் அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த 12 நாள் ஆயிருச்சு. பட் இன்னும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தது தைப்பூசத்தப்ப. அது என்ன அப்படின்றது தான் நான் சொல்ல போறேன் இப்ப. இது ஒரு சுய புராணமோ அல்லது சுய விளம்பரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். இந்த வருஷம் நான் என்னுடைய வேண்டுதல் காவடி எடுத்தேன். பத்துகேஃப் முருகன் கோயிலில் காவடி எடுத்தப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய காவடி டைம் நான் காவடி எடுக்கக்கூடிய டைம் 10ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு. அதுதான் நான் புக் பண்ண டைம். இப்போ அந்த சமயத்தில் ஆத்தங்கரைக்கு போகணும். காடியில் போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. அந்த சமயத்தில் ஹெவி டிராஃபிக் அப்படின்றதுனால எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னா, நானும் அக்காவும் போகிறோம் ஆத்தங்கரைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காடிலாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு, அதாவது அக்கா பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு அம்மாலாம் கூட்டிகிட்டு நீங்கள் அப்புறம் கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நானும் அக்காவும் முதல்ல ஆத்தங்கரைக்கு போயிட்டோம். இப்போ அந்த ஆத்தங்கரைக்கு போயிட்டு காவடிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பூட்டிட்டு எல்லாம் வந்தாச்சு. கோயிலோட அந்த வாசப்படி இருக்கு இல்லையா, அங்கே வந்தாச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கள் அக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் காவடி ரெண்ட்டுக்கு எடுத்தேன் இல்லையா, அந்த டீம்ல இருந்து எனக்கு ஒரு பையனை ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பையனுக்கு உண்மையில கோடான கோடி நன்றி சொல்லணும். அந்த பையன் மட்டும் இல்லைன்னா இந்த ஜேர்னி எப்படி முடிஞ்சிருக்கும்னு எனக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ அப்போ நாங்கள் என்னோட காவடியில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான், நான், அக்கா, அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கும். நாங்கள் 3 பேர் மட்டும்தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபீல் ஆச்சு, ஏன்னா நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற காவடியோட ஒன்ஸ் மற்ற காவடியோட ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. பட் என்னோட காவடி கிட்ட நான் இருக்கேன், எங்கள் அக்கா, அப்புறம் அந்த பையன். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸால நிறைய பேர்த்தால வர முடியல. நிறைய பேர் அன்னைக்கு இருந்த அந்த க்ரௌட்லேயே ரொம்ப சிக்கிக்கிட்டு ஸ்டக்காகி நின்றுட்டாங்க எங்கேயோ. ஸோ அதனால என் கூட வர்றதுக்கான சூழல் அவங்களுக்கும் அமையல. இந்த மாதிரி இருக்கு. பட் தலைக்கு மேல முருகன் இருக்கான், அதனால போயிடலாம், முருகா எப்படியாவது கொண்டு வந்துரு அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. படி ஏறியாச்சு. படி ஏறி ஒரு 3 அடுக்கு படி தான் இருக்கு இன்னும். இப்போ அந்த 3 அடுக்கு படியை தாண்டிட்டோம் அப்படின்னா குகை கோயிலுக்குள்ள போயிடலாம், வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றிடலாம். ஆனால் அந்த 3 அடுக்கு படி இருக்கிறப்ப மேலே ஏறிட்டு எனக்கு ஸ்டக் ஆயிட்டு. எனக்கு மண்டை சுத்துது, எனக்கு வாந்தி வராப்புல இருக்கு, எனக்கு அழுவாச்சு வேறு வருது. ஐயோ முடியலையே நம்மளால அப்படின்ட்டு நாங்கள் அக்காட்ட சொல்லிட்டேன், வாயை திறந்து சொல்லிட்டேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. இப்போ நான் முடியல, எனக்கு தலை சுத்துது அப்படின்ட்டு தலை இப்படி கீழே போடுறப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் சொல்கிறேன், என்னென்ன தலையை தொங்க போட்டுறாதுன்னே எந்திருனேன்றான். அப்புறம் நான் காவடியோடு செஞ்சிட்டேன்னா என்ன ஆகுறது? இப்போ இப்படி இருக்கிறப்ப அந்த சமயத்தில் இந்த பக்தர்கள்லாம் மேலே போகிறாங்களே, அந்த வேண்டுதல் செலுத்துகிற பக்தர்கள்லாம் மேலே போகிறப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்லாம் செய்யறதுக்கு ஒரு குரூப் இருந்தாங்க அங்கே. இப்போ அந்த குரூப்ல இருந்து ஒரு 2-3 பேர் என்னாச்சு இது அப்படின்னு கேட்டுட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாருமே எங்கள் அக்காலேருந்து எல்லாருமே என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் 3 அடுக்கு படி தான் இருக்குது, மேலே போயிருங்க, மேலே போயிருங்க, உங்களால் முடியும், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படி சொல்லிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் எனக்கு இவங்க மோட்டிவேட்லாம் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு இன்னும் அந்த தலை சுத்தல் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த சமயத்தில் மேலே அந்த படியிலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தார். அந்த பர்சன் யார் என்னன்னே தெரியல. மேபி அவர் இந்த டீமில் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். இப்போ மேலே இருந்து வந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம், உங்களால் முடியும், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போயிருங்க, உங்களுடைய வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சிருங்க, இங்கேயே நின்றாதீங்க அப்படின்ட்டு என்னமோ சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்றது தான் எனக்கு உண்மையிலே ஒரு 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 புத்துணர்வு, ஒரு புது மலர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னார் அப்படின்னா, முருகன் கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னார். என் முகத்துக்கு நேராக முருகன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது என் கிட்ட என் காது கிட்ட வேற சொன்னார், முருகன் கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னார். உண்மையில் சொல்லுகிறேன், நான் என்னுடைய படித்த தமிழ் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், முருகன் கூப்பிடுறான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இந்த தலை சுத்தி அப்படியே ஒரு மாதிரி கேரா இருந்துச்சு இல்லையா, எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு எல்லாமே அப்படியே கிளியர் ஆகுது. எனக்கு அவ்வளவு நேரம் மயக்கமா இருந்தது எல்லாமே அப்படி கிளியர் ஆகுது. உண்மையிலே முருகன் அழைக்கிறான் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்ட பிறகுதான் என்னால் எழுந்து நிற்க முடிந்தது. உண்மையிலேயே அந்த 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 தருணத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்றது, இப்படி சொல்லிட்டேன், ஆனா இன்னும் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 சிலிர்ப்பு ஏற்படுகிறது. இப்போ ஒரு வழியா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் 3 அடுக்கு படியும் தாண்டி குகை கோயிலுக்குள்ள போயிட்டு காவடியை இறக்கி வச்சுட்டு நான் முருகனுக்கு கையை எடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னேன். ஏன் நன்றி சொன்னேன் அப்படின்னா,
என்ன நீ மேல கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்றதுக்காக ஒண்ணு. இன்னொன்னு, நீ என்ன கூப்பிட்ட பத்தியா, மேல வாடா அப்படி சொல்லிட்டு நீ என்ன கூப்பிட்ட தெரியுமா, அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. என்னையும் உன் அடியார் வரிசையில் சேர்த்து கொண்டமைக்கு நன்றி முருகா அப்படின்ட்டு மனம் முருகி நான் ஒரு நன்றி சொன்னேன் முருகன்ட்டு. இப்ப எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா, முருகனை நம்புங்க, எப்படியா இருந்தாலும் துணைக்கு வருவான் அப்படின்னு சொல்றது கேட்டிருப்போம் இல்லையா. இது உண்மை, இது நான் உண்மையிலேயே அனுபவித்து சொல்லுகிறேன். முருகனை நம்பினால் கண்டிப்பாக முருகன் வருவான், உங்களுக்கு துணை நிற்பான். சரி, இப்படியே சொல்லி முடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா, கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு வரும், முருகன் துணை வருவான் அப்படின்றதுக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, விழிக்கு துணை திரு மென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும், செங்கோடன் மயூரமுமே.